கொள்ளுங்கள். சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்ம சொரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் அஞ்சன சிலாகையால் திறந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். மெய்யன்புள்ள அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். இந்த காணொளியானது 5ஆம் தமிழர் சங்கம் என்ற அமைப்பின் முனைவர் வி. பாண்டியன் அவர்களுக்காகவும் மெய்ஞானம் சார்ந்த விழிப்புணர்வுக்காகவும் வெளியிடப்படுகிறது. தயவு செய்து ஜாதி, மதம், இனம், மொழி முதலியவைகளை கடந்து இறை, இறைவன், மெய்ப்பொருள், மெய்ப்பால், மெய்ஞானம், வீடு பேறு, ஜீவசமாதி, முக்தி முதலியவை பற்றிய தேடல் உள்ளவர்களும் ஆர்வம் உள்ளவர்களும் மட்டுமே இதை காணுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். 5ஆம் தமிழர் சங்கம் மற்றும் தமிழ் சிந்தனையாளர் பேரவை முதலிய அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் வி. பாண்டியன் அவர்கள், நீங்கள் விடுதலைக்கு தயாரா, ஆர் யூ ரெடி ஃபார் லிபரேஷன் பார்ட் 3 என்ற காணொளியை வெளியிட்டிருந்த பொழுது கருத்து பெட்டகத்தில் அதற்கு ஒரு கருத்து நான் பதிவிட்டிருந்தேன். அந்த கருத்திற்கு அவர் அளித்திருந்த பதிலும் அதை சார்ந்து நான் அதற்கு மறுபடியும் அளித்திருந்த கருத்தும் அவருடைய காணொளியிலிருந்து பார்க்கலாம். மெய்யன்புள்ள அனைவருக்கும் வணக்கம். ஞானம் என்றால் என்ன? தங்களிடம் உள்ளது ஞானமா? பல மதங்களின் புராணங்களை கட்டுடைத்து உலக வரலாற்றையும் இன்னும் பிறவற்றையும் கட்டுடைக்கும் தாங்கள் மெய்ஞானி அல்லர். சித்தர்கள் பல துறைகளில் வித்தகர்கள்தான். ஆனால் அடிப்படையில் மெய்ஞானத்தை பெற்றுக்கொண்ட பேரருள் சிந்தனையாளர்கள் அவர்கள். அவர்களின் அடிப்படை இயங்குதலும் மெய்ஞானம் ஆகும். தங்களின் அடிப்படை இயங்குதலும் அரசியல், அதுவும் மெய்ஞானம் இல்லாத அரசியல். நீங்கள் உங்களை பீற்றிக்கொள்ள சொன்னாலும் சரி, மறைமுகமாக பிறரின் மூளையை சலவை செய்ய சொன்னாலும் சரி, அது எமக்கு தேவையில்லை. ஆனால் தாங்கள் ஒரு மெய்ஞானி அல்லர். தகுதியில்லாமல் ஞானம் பெற்றுள்ளவராகவோ சித்தர் என்றோ தங்களை பிரகடனப்படுத்தி கொள்ள வேண்டாம். மேலும் இரண்டாவதும் நல்லதுமான ஆன்டி கிரைஸ்ட் தாங்கள் அல்லர். புதிய சமயத்தை படைக்கும் ஆன்டி கிரைஸ்டும் தாங்கள் அல்லர். அவர் யார் என்பதும் எமக்கு தெரியும், அவர் தாங்கள் அல்லர் என்பதும் எமக்கு தெரியும். பொய்யை மெய்யாக்கச் செயற்பட்டு தாங்கள் மேலும் அப்படி சொல்லிக்கொள்ள விரும்பி முயன்றால் தாங்கள் ஞானம் உள்ளவர் என்றும் உங்களை அதற்கென தகுதியானவராக உறுதிப்படுத்தி கொள்ள விரும்பினால் இறை அல்லது இறைவன் என்பது என்ன என்ற கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுங்கள். உங்கள் ஞானத்தின் தெளிவு அதன் மூலம் 10% உறுதிப்படுத்தப்படலாம். அதற்கு பின் அந்த பதிலை வேத சாட்சியங்களோடு நிரூபிக்காட்டுங்கள். அதில் வெறும் 20% மெய்ஞானம் பெற்றுள்ளவராக ஏற்கலாம். பின்னரும் எவ்வளவோ உள்ளன. வரலாறு, அரசியல், பொருளாதாரம், சமூகம் இன்னவைகளை சார்ந்து அவைகளை தொட்டு உங்கள் அறிவின் நுட்பத்தை நிறுவிக்கொள்ளுங்கள். தனிமனித கருத்து சுதந்திரம் இருந்தாலும் தாங்கள் ஞானம் பெற்றவர் என்றோ, தமிழ் கடவுளர்கள் அனைவரின் அருள் பெற்றவர் என்றோ, இன்னும் பலவிதமாகவோ சொல்லி பிறரை தயவு செய்து ஏமாற்ற வேண்டாம். நாங்கள் இறைவனை தரிசித்து கொண்டுள்ளவர்கள், இறைவனோடு நெருங்கி பழகி கொண்டுள்ளவர்கள். இறையியல், மெய்ப்பொருள், மெய்ஞானம் சார்ந்தவற்றுக்குள் பொய்யை திணிக்காதீர்கள். தங்களின் அரசியல் செயல்களுக்குள் ஆன்மீகத்தை புகுத்தாதீர்கள். அதுவும் மெய்யை அறியாது பொய்யான ஆன்மீக கருத்துக்களை பரப்பாதீர்கள். எச்சாபத்திற்கும் ஆளாகாதீர்கள். உங்களுடைய அரசியல் வேறு, தமிழரின் ஆன்மீகம் என்பது வேறு. நன்றி.
நான் மேலே கொடுத்த கருத்திற்கு தமிழ் சிந்தனையாளர் பேரவை முனைவர் வி பாண்டியன் அவர்கள் அளித்த பதில் பின்னூட்டம் இது. அடே அறிவுகட்ட முண்டம், உன்னை என்னவென்று சொல்வது? உனக்கு பதிலளிப்பதே வீண். அறிவுகட்ட முண்டமே, இறை என்பதற்கு பொருள் சொல்லி இந்த சேனலில் விளியம் வெளியிட்டுள்ளேன். களிசடையே, நீ இறைவனை தரிசித்து கொண்டுள்ளாயா? அதன் மூலம் எதை சாதித்தாய்? பட்டியலிடு பார்க்கலாம். எப்படியடா இப்படியெல்லாம் உங்களால் அபத்தமாக எழுத முடிகிறது? களிசடையே, பொத்திக்கொள். இவ்வாறு அவர் அளித்திருந்த பதிலுக்கு மேலும் நான் அளித்திருந்த கருத்து இப்போது. மெய்யன்புள்ள அனைவருக்கும் வணக்கம். கருத்து பெட்டகத்தில் நான் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் அளிக்க முனைந்த தமிழ் சிந்தனையாளர் பேரவை முனைவர் பாண்டியன் ஐயா அவர்கள், அடே அறிவுகட்ட முண்டம், உனக்கு பதிலளிப்பதே வீண் என்று அவை நாகரிகமோ பொது நாகரிகமோ இல்லாமல் பதிலளித்துள்ளது சரியா என்பதை பார்ப்போர் கவனித்து கொள்ளுங்கள். அடே அறிவுகட்ட முண்டம் என்றும் களிசடை என்றும் என்னை குறிப்பிடும் இவர் எப்படி ஞானம் பெற்றிருக்க முடியும்? ஞானம் பெற்றவராக சொல்லிக்கொள்ளும் இவர் எப்படி மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும்? முனைவர் பாண்டியன் ஐயா அவர்களே, அடே அறிவுகட்ட முண்டம் என்று என்னை சொல்லியுள்ளீர்கள். நான் ஒன்றும் அறிவுகட்ட முண்டம் இல்லை, அறிவே இல்லாத முண்டம்தான். ஆனால் அண்டம் பிண்டம் முண்டம் கண்டம் அகண்டம் என எல்லாம் அறிவிக்கப்பட்ட முண்டம். அறிவு எனக்கு இல்லை, இறைவன்தான் என் அறிவு. நீங்கள்தான் அறிவு கெடாத முண்டமாச்சே, ஞானமுள்ள முண்டமாச்சே, பின் ஏன் அறிவு அற்றவர் போல் அநாகரிகமாகவும் ஒருமையிலும் அவமரியாதையாகவும் அகங்காரமாகவும் பதிலளிக்கின்றீர்கள்? இத்தனை சொற்களை எழுதியவருக்கு இறை என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதிலாக ஒரு சொல், ஒரே ஒரு சொல் எழுத நேரமில்லையோ? இதற்கு விளியம் வேறு வெளியிட்டுள்ளதாக சொல்லியுள்ளீர்கள். விளியம் வெளியிட்டு என்ன பயன்? நான் கேட்டது ஒன்றும் அறியாவினா அல்ல, அறிவினாதான். நீங்கள்தான் விடுதலை கொடுக்கின்றவரா? இறைவன், ஞானம், தவம், கடவுள், தெய்வம், அருள் என்றெல்லாம் பொத்தாம் பொதுவாக பேசி போடுபோக்காக உளறி பிதற்றி தாங்களும் கெட்டு தங்களை சேர்ந்தவர்களையும் கெடுக்காதீர்கள். அது பெரும் பாவம். அதற்கு மன்னிப்பும் கிடையாது, பாவ விமோச்சனமும் கிடையாது. என்னை களிசடை என்றா சொன்னீர்கள்? நான் களிசடையாக இருக்கும்போதுதான் அதிகம் மகிழ்கிறேன். ஏனென்றால் என் சடை கழிந்தால்தான் நில்லாத நீர் சடை மேல் நின்று அவன் சடையை விரைவில் அடைய முடிகிறது. நீங்கள் களியாச்சடையா? சரி, எப்படியோ இருந்துவிட்டு போங்கள், எங்களுக்கு என்ன? ஆனால் ஏன் மெய்ஞானத்தை பற்றி, யோகத்தை பற்றி, தவத்தை பற்றி, ஞானத்தை பற்றியெல்லாம் தவறாக பேசுகின்றீர்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். மெய்ஞானம், இறை, அருள் இவை பற்றி பேசாமல் அல்லது இவை பற்றி தவறாக பேசாமல் உங்களின் வழியில் அரசியல், வரலாறு, சமூகம், பொருளாதாரம் பற்றி பேசி நீங்கள் நினைப்பதை சாதித்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இவை பற்றி பேசாமல் தாங்கள் பொத்திக்கொள்வது நல்லது. ஒரே ஒருவன் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு உருப்படியாய் பதிலளிக்க முடியாமல் உலகை விடுவித்து உருப்பட வைக்கப் போகிறீர்களா? இறையை உணர்ந்ததால், இறைவனோடு கலந்ததால், இறையை தரிசித்ததால் நாங்கள் அடைவதையும் எங்களை பின்தொடர்பவர்கள் அடைவதையும் நாங்கள் சாதிப்பதை பற்றி பட்டியலிடவா சொல்கின்றீர்கள்? இறைமொழி என்ற யூடியூப் சேனலிலும் தமிழ் ஆதியோகா என்ற யூடியூப் சேனலிலும் பார்த்து தேவைப்பட்டால் அறிந்து கொள்ளுங்கள். ஜீவரத்ன யோகி பரமபதவாசி ஜெயதவதாசர் மா. நன்றி. இப்போது இந்த மெய்ஞானி என்னை பற்றி சொன்னவற்றின் சாரத்தை பார்ப்போம். நான் ஞானியோ மெய்ஞானியோ அல்லவாம். எனது இயங்குதளம் அரசியலாம், அதுவும் மெய்ஞானம் இல்லாத அரசியலாம். நான் என்னை பற்றி பீற்றிக்கொள்கிறேனாம், மக்களை மூளைச்சலவை செய்கிறேனாம். தகுதியில்லாமல் ஞானம் பெற்றுள்ளவராகவோ சித்தர் என்றோ
நான் பிரகடனப்படுத்திக் கொள்கிறேனாம். இரண்டாவதும் நல்லதுமான ஆன்டி கிரைஸ்ட் நான் அல்லவாம். புதிய சமயத்தை படைக்கும் ஆன்டி கிரைஸ்டும் நான் அல்லவாம். அவர் அடுத்து சொன்னதுதான் எனக்கு மிகவும் வியப்பை ஏற்படுத்தியது. பொய்யை மெய்யாக்கச் செயற்பட்டு நான் மேலும் அப்படி சொல்லிக்கொள்ள விரும்பி முயன்றால் நான் ஞானம் உள்ளவர் என்றும் என்னை அதற்கென தகுதியானவராக உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினால் இறை அல்லது இறைவன் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தையில் நான் பதில் சொல்ல வேண்டுமா? எனது ஞானத்தின் தெளிவு அதன் மூலம் 10% உறுதிப்படுத்தப்படலாமாம். அந்த ஒரே ஒரு வார்த்தை பதில் என்பது சிவன் என்று நிறுவி நான் ஏற்கனவே விழியம் செய்துள்ளேன். அதாவது இறைவன் என்பது சிவன். அதற்கு பின் அந்த பதிலை வேத சாட்சியங்களோடு நான் நிறுவிக்காட்ட வேண்டுமா? அதில் வெறும் 20% மெய்ஞானம் பெற்றுள்ளவராக என்னை ஏற்கலாமா? சிவன் எனும் விஞ்ஞானிதான் இரும்புருக்கும் தொழில்நுட்பத்தை கண்ட முதல் மாந்தன். அதை கொண்டுதான் சிவனுக்கு இறைவன் என்ற பெயர் வந்தது. எர்த் ஷேக்கிங் ஃபேக்ட்ஸ் ஆன் த 4 வேதாஸ் என்ற ஆங்கில விழியத்தை 7 ஆண்டுகளுக்கு முன்பே வெளியிட்டு இரும்புருக்கும் தொழில்நுட்பம் கண்ட முதல் மாந்தன் சிவன்தான் என்றும் இவர் சொன்னது போலவே வேத சாட்சியங்களோடும் நிறுவியுள்ளேன். இறை என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன என்ற ஒரு பொதுவான கேள்விக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன் வாழ்ந்த முதல் மாந்தன் சிவன், இவர்தான் இறைவன் அப்படின்னு ஒரு பதில் வருது. இப்போ இறைவன் அப்படிங்கிறவன் எப்பயோ வாழ்ந்த ஒரு மனிதனாக பொருள் விளங்க வைக்கப்படுது இல்லையா? இப்போ தமிழ் தத்துவ மரபில் நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். அதுக்கு ஒரு 3 பாடல்களை நான் இங்கே குறிப்பிடலான்னு பார்க்குறேன். கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கே வெல்வாம். இது ஒரு பாடல். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் அவர்களால் இயற்றப்பட்டதுல இந்த பாடல் இருக்கு. அடுத்து திருமூலர் அவர்கள் எழுதிய திருமந்திரத்துல ஒரு பாடல், பதிபசுவாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுவாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதி அணுகிற் பசுபாசம் நில்லாவே அப்படின்னு ஒரு பாடல். பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அவர்கள் அருளிய திருமெய்ஞான குரல் என்னும் வேதத்தில் பறவையூர் வணங்காடி இவைகட்கெல்லாம் பகுத்தறிவாம் மணிவயிரில் பசியுமில்லே இறையெடும்வாய் குடற்கேகும் உடல் வணக்கும் இருசெவியும் உயிர் துளையாம் திட்டோராது குறைமுடிக்க உடலெடுத்தோன் அறிவாகார குளமணியின் அறிவு வயிறு பசித்து கேட்டும் நிறைசெவி குணவருந்தார் மாடே என்றும் நின்றாளென் அழிந்தாளென் உரைத்த நேரே அப்படின்னு 3 பாடல்கள் இங்கே குறிப்பிடணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா சிவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானம் பெற்ற மனிதர். இறைவன் பல நிலைகளில் இருக்கிறதாக நம்ம தமிழ் மரபு சொல்லுது. எப்படின்னா இறைவனுக்கு 2 வித முதல் நிலை, ஒன்று சொரூப நிலை, இன்னொன்று தடத்த நிலை என்று சொல்லப்படக்கூடியது. இப்படிதான் வகுத்து வச்சிருக்காங்க. சொரூப நிலை என்பது தனி, தடத்த நிலை என்பது தனி. இந்த தடத்த நிலையிலேயே 5 நிலைகள் இருக்கு. அதுல முதல் நிலை நாத நிலை, அடுத்து விந்து நிலை, அடுத்து சாதாக்கிய நிலை, அடுத்து ஈஸ்வர நிலை, அடுத்து 5வது நிலை தான் சுத்த வித்தை நிலைன்னு சொல்லக்கூடிய. இந்த 5ஆம் நிலையாக வரக்கூடிய சுத்த வித்தை நிலையில தான் உருவம் சார்ந்த வழிபாடு அல்லது உருவம் சார்ந்த அனுமானம் வருது. இப்ப முதல் மாந்தன் சிவன் அப்படின்னு மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லக்கூடிய முனைவர் பாண்டியன் அவர்கள், அவர் அப்பயே முக்தி அடைஞ்சிட்டாரு, வீடு பேர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவன் அடைஞ்சிட்டாருன்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது இப்ப இறைவனுக்கே முக்தி தேவைப்படுதா? இறைவனே வீடு பேர் அடையணுமா? எப்படி இது ஒரு அறிவுக்கு பொருத்தமான செயலா இருக்கா? ஒருத்தவங்க கேட்கறத
தெளிவாக கேட்கணும். இப்போ முதல் மாந்தன் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியவரே முதல் இறைவன் சிவன் அப்படிங்கிறாரு. அது எப்படி பொருந்தும்? தமிழ் இலக்கியங்கள் எங்கேயாவது அப்படி கொடுக்கப்பட்டிருக்கா? பதிபசுபாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதின்னு தான் சொல்லியிருக்காரு திருமந்திரத்துல திருமூலர். பதி பசு பாசம் என்று வகுக்கப்பட்ட அந்த மூன்றுமே அனாதியானவை, என்றும் நிலைத்திருக்கக்கூடியவை. அவைகளுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர், பாசம் என்பது பந்தம், மலம். இது எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்க போனா பதி என்பது ஒன்றே ஒன்றுதான். அதில் எண்ணிக்கையில எல்லாம் 2 இருக்கு, 3 இருக்கு, 20,000 வருஷத்துக்கு முன்னாடி சிவன், 16,000 வருஷத்துக்கு முன்னாடி முருகன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இறைவன் என்பவன் ஒரே ஒருவன் தான். ஆண்டவன் என்பதும் அந்த ஒரே ஒருவன் தான். பாசம் அது 3ன்னு வகுத்தாங்க. அது ஆணவம், கண்மம், மாயை, மும்மலங்கள்னு சொல்றோம் அல்லவா, அது பாசம். அப்ப இந்த பதிக்கும் பாசத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பசு இருக்கல்லவா, அது உயிர். இது எண்ணற்றவை, எண்ணற்றவையாக கருதப்படக்கூடியது உயிர்கள். இந்த உயிர்கள் எல்லாம் இயல்பு நிலையில என்ன பண்ணணும்னா, அந்த பந்தத்துக்குள்ள பாசத்துக்குள்ள போய் மாட்டிராம சிக்கிராம பதியாகிய இறைவனை சென்று அடைய வேண்டும் என்பது அந்த உலகத்துல இதுவரைக்கும் தத்துவ மரபுகளில் வகுக்கப்பட்டதுல மிக உயர்ந்த நிலை. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எதுவானாலும் இருக்கட்டும், சைவமாகட்டும், வைஷ்ணவமாகட்டும், சொராஷ்டிர மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், ஜைன மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், சீக்கிய மதமாகட்டும், எந்த கோடி காலத்தில் படைக்கப்பெற்ற எந்த ஒரு மதமாகட்டும், அது மனுக்குலத்திற்கு காட்டிய உன்னத வழி சாவுடைய நேரத்தில் மரளி கைதிண்டா மகிழ்ச்சிகர பேரின்ப நித்திய முத்தி ஸ்வர்ண திருமேனி பிறப்பாகிய அந்த நன்மையை கைபோடுவதுதான். இதுதான் எல்லா மதங்கள்லையும் இருக்கக்கூடிய அடிப்படையான தத்துவம், அடிப்படையான தேடல், அடிப்படையான அடைவு. ஆக மதங்கள் படைக்கப்பெற்றது, வேதங்கள் இறக்கப்பெற்றது, எல்லாம் இது ஒன்றுக்காக தான். இறைவன் இது எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல மக்கள் எல்லோரும் எங்க போகணும்? இறைவனுடைய திருப்பாதங்களுக்கு போய் சரணடையணும், அதுக்கு தான். ஆனால் இப்ப மனிதர்களுக்கு, இந்த பசுவாகிய உயிர்களுக்கு நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கேவல நிலை. கேவல நிலைன்னா அந்த மும்மலங்களுக்குள் சென்று சிக்கிக் கொள்வது, பாடான நிலை அது. அதுலேருந்து வெளியே வர முடியாம தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இருக்கு உயிர்கள். இந்த பந்தத்திலிருந்தும் மலத்திலிருந்தும் இந்த உயிர்களை மீட்டு பதியாகிய இறைவனோடு கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை செய்வதுதான் இறையோடைய வேலை. அதற்குத்தான் அவர்கள் என்ன செய்யறாங்க? வேதங்களை இறக்கி வைக்கிறாங்க, மதங்கள் அப்படிங்கிறத படைச்சு வைக்கிறாங்க. அதை விட்டுட்டு இரும்பு உருக்குனாரு, தங்கத்தை எடுத்தாருன்னா சொல்லிட்டு தெரியக்கூடாது. இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானது எதனாலும் பண்ணிக்கலாம். இதை சொல்றதுக்கு மெய்ஞானம் தேவையா? இறைவன் தேவையா? அப்ப அவங்க தமிழ் இலக்கியத்துல சொல்றாங்களே, உயர்தனை அக்ரிணை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? மக்கள், தேவர், நரகர் உயர்தினைன்னு பிரிக்கிறாங்க. மற்றுயிர் உள்ளவும் இல்லவும் அக்ரிணைன்னு பிரிக்கிறாங்க. இப்ப மக்கள் உயர்தினை, தேவர் உயர்தினை, மற்ற உயிர் உள்ளதும் உயிர் இல்லாததும் சார்ந்து சொல்றதுல இடையில ஒன்று சொல்றாங்க, நரகரும் உயர்தினைங்கிறாங்க. அப்ப யார் இது மக்கள், தேவர், நரகர்னு சொல்லக்கூடிய 3 வகைப்பாடுல உள்ளவங்களாம் யாருன்னு பார்க்கணும்ல. அப்ப இந்த 3 வகைப்பாடுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த பூமியில தானே வாழ்றாங்க. இங்க வாழ்ந்தா தானே அவங்கள கண்ணுக்கு பிரத்யட்சமா பார்க்கக்கூடியவங்களை வச்சு தானே இலக்கணம் வகுக்க முடியும். அப்ப மக்கள் நீங்க பார்த்திருக்கீங்க, நரகரையும் தேவரையும் எங்க பார்த்திருக்கீங்க? இந்த உலகத்துல மக்களா பிறந்து பாவம் நிறைய செஞ்சுட்டா நரகத்துக்கு போயிடுவாங்க இறந்தோடனே, புண்ணியம் நிறைய செஞ்சுட்டான்னா இறந்தோடனே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதனால சொர்க்கத்துல வாழக்கூடியவங்களாம் தேவர், நரகத்துல வாழக்கூடியவங்களாம் நரகர். இவங்களெல்லாம் ஒன்னா பார்த்து தான் அவங்க வந்து உயர்ந்து நின்று பிரிச்சு வச்சாங்கன்னு சொல்லி இறப்புக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையை பற்றி இங்கே இலக்கணம் வகுக்க முடியுமா? முடியாது.
இங்கே நடக்கக்கூடியது, இங்கே பார்க்கக்கூடியது, இங்கே புலன்களால் பிரத்யட்சமாக அனுபவிக்கக்கூடியதை வச்சு தான் இலக்கணம் படிக்கணும். அப்ப தொல்காப்பியமா இருக்கட்டும், நன்னூலா இருக்கட்டும், இவைகளின் அடிப்படையில மக்கள், தேவர், நரகர் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே இந்த பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இங்கே வாழக்கூடியவர்கள் தங்களுடைய அறிவு முதிர்ச்சியின் காரணமாக, மெய் அறிவின் காரணமாக, விழிப்புணர்வின் காரணமாக இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும், எப்படி இறையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து சரியாக வாழ்பவர்கள் இறைநிலையை இறுதியில் அடைந்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் வாழும் போதே அடைந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுனாரு வள்ளுவ பெருந்தகை. அப்ப நீங்க சும்மா எந்த விதமான வேத சாட்சியங்களுமே இல்லாம, நீங்க சொன்ன ரிக், யசூர், சாம, அதர்வண வேதங்கள்ல இருந்து எந்த மேற்கோளும் காட்டாம, இரும்புருக்கும் தொழிலை முதலில் கண்டுபிடித்து அதுக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்தவர் தான் சிவன், அவர் தான் இறைவன், நான் நிறுவிட்டேன்னு போய்கிட்டே இருக்கீங்க. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுடைய ஸ்தாபர்களும் பிறந்ததெல்லாம் தமிழகம்ன்றீங்க. எந்த மதத்தினுடைய ஸ்தாபகர் தமிழகத்தில் பிறந்த வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம். சைவமாகட்டும் வைஷ்ணவமாகட்டும் சொல்றாங்க, சரி ரெண்டையும் சேர்த்து விட்டுருங்க. ஸ்வராஷ்டிர மதத்துடைய ஸ்தாபகர் எங்கே? தமிழ்நாட்டில் பிறந்தாரா? ஜைன மதத்தினுடைய ஸ்தாபகர், சீக்கிய மதத்தோட ஸ்தாபகர், இல்லை உலகத்தில் வேற எங்கெங்கேயோ மதங்கள் என்னென்னமோ இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்துவ மதத்துடைய ஸ்தாபகர் எடுத்துக்குவோம். இப்போ எல்லா மதத்துடைய ஸ்தாபகர்களும் தமிழகத்தில் தான் பிறந்தாங்கன்னு ஒரு பொய் அள்ளி விடுறீங்க. இப்போ மதங்கள் எதற்காக படைக்கப்பட்டதுன்னா, இந்த உலகத்தில் அரசியல் பண்ணுறதுக்கோ, இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் நல்ல வீடு கட்டிக்கிறது, நல்ல சுகபோகமாக வாழ்ந்துக்கிறதுக்காகலாம் கிடையாது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறைவனை அடைய வேண்டும். அதுதான் முதல் குறிக்கோள் மனிதனுக்கு. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் வேதங்கள் வந்திருக்கு. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் மதங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் நடைமுறையில் வேணால் தவறாக இருக்கலாம், அதை வேணால் நம்ம சொல்லலாம். அதை விட்டுட்டு அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக மெய்ஞானத்தை நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது. எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். இனிமே அப்படி எல்லாருமே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. இறைவனே அடையணும்னு பதி வகுத்து வச்சிருக்காங்கல்லவா. அனாதியில பதி, பசு, பாசம் 3 இருந்துச்சுட்டாங்க. அது தொடக்கமும் இல்லாதது, முடிவும் இல்லாதது. இப்ப தொடக்கமும் முடிவும் இருந்த சிவன் எப்படி இறைவன் ஆனாரு? எந்த விதத்துல அப்படி எழுதியிருக்கு? எந்த மதத்துல சொல்லிட்டு இருக்காங்க? உங்களுக்கு பிடிச்சா ஒரு மதத்துல இருந்து மேற்கோள் எடுத்துக்கிறது, ஒரு புனித நூல்ல இருந்து மேற்கோள் எடுத்துக்கிறது, பிடிக்கலான்னா பிடிக்காத இடத்துல அதுல இடைச்செருகள் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத செயல். எடுத்தா எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, இடைச்செருகள் இருந்தா இது இடைச்செருகள் இருக்குன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. இடைச்செருகள் இருக்குங்கிறத இடைச்செருகள் இருக்குன்னு சொல்லலாம். திருத்தம் செய்யப்பட்டிருந்தால் திருத்தம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்ப நீங்க ஒரு உண்மையை விளக்குனதுக்கு அப்புறம்ல அதை சொல்லணும். ஒண்ணுமே சொல்லாம நீங்களா சிவன் தான் இறைவன் குழம்பிக்கிட்டே இருக்கீங்களே வரிசையா. சிவன் தான் இறைவன் ஒத்துக்குங்க, ரைட்டு. சிவன் இல்லைன்னுலாம் சொல்லலை யாரும். இறைவன் உருவ வழிபாடு பண்ணக்கூடிய இடத்துல எப்படி இருக்காங்க? சிவன் மட்டும்தான் இருக்காரா? இங்க உருவ வழிபாடு, அதாவது இறைவன் 5 நிலைகளுக்குள்ள உட்படுத்தப்பட்டவனாக இலக்கியங்கள் வகுத்திருக்குல்ல. நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே இன்னும் அந்த அடிநிலையில் இருக்கக்கூடிய, அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியதையே வலியுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. 68 வயசாச்சுங்கிறீங்க, முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேங்கிறீங்க, இதான் உங்க ஆராய்ச்சியா? மெய்ஞான ஆராய்ச்சினா மெய்ஞான ஆராய்ச்சியோட பண்ணணும். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருக்குறள்ல. செவியில் சுவை உணராமல் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கற்றதனால் ஆய பயனன்கள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின்னு கேட்குறாங்கல்ல. நீங்க கற்றவர் தானே, வாளறிவனுடைய நற்றால் தொழுதிட்டீங்களா? வாளறிவன்னா யாருன்னு தெரியுமா? நீங்க தான் சிவன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, அப்புறம் எப்படி வாளறிவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? கோளில் பொறியில் குணமுடவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்றாங்கல்ல. என் குணத்தான் யாருது இல்லை? நீங்க தான் முனைவர் பட்டம்லாம் பெற்றிருக்கீங்கல்ல, ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க அடுத்த வீடியோவில். சொல்லாய்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு மெய்ஞானத்துக்குள்ள போய் சொல்லாய்வு செய்யுங்களேன். ஏன் இது வரைக்கும் நீங்க அதை செய்யல?
மெய்ப்பொருள் என்றால் என்ன, மெய்ஞானம் என்றால் என்ன, வீடு பேறு என்றால் என்ன, இதெல்லாம் செய்யலாம்ல. செவிச்சுவை என்றால் என்ன, செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. எல்லா செல்வத்துக்கும் தலையான செல்வம் செவிச்செல்வம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? நீங்க தான் அந்த சாப்டருக்கே வர மாட்டேங்கிறீங்களே. மெய்ஞானம் சம்பந்தமா பேசுறதா இருந்தா, இறை சம்பந்தமா பேசுறதா இருந்தா மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக பேசணும். மதங்கள் தப்பு, வேதங்கள் தப்பு, அது எழுதுனவங்க தப்பு, அது பொய், இது பொய், எல்லாத்தையும் மட்டும் நீங்களே புதுசா மதங்களை படைக்க போறீங்களா? அதான் படைச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்க. வேற ஆசிவகம் நீங்க படைச்ச மதமா? 5ஆம் தமிழர் சங்கத்தினுடைய நிறுவனரோ அல்லது யாரோ ஒரு செயலாளரோ பொருளாளரோ நீங்க தான் ஆசிவகத்தை படைச்சிங்க, அப்படித்தானே? புதிய சமயத்தை படைக்கும் அல்லது படைத்த ஆள் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க காணொலியில. படைக்க நீங்க புது மதத்தை படைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. யார் வேணாலும் இந்த உலகத்துல மதத்தை படைக்கலாம், வேதத்தை எழுதலாம், யாரும் தடையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அறிவுக்கு பொருந்துற மாதிரி சொல்லி அறிவுக்கு பொருத்தமானதட்டு செய்யுங்க. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் விடுதலை அடையணும்னா எதுல இருந்து விடுதலை அடையணும்னு தெரியணும். வேதங்களும் இலக்கியங்களும் மனிதர்களுடைய விடுதலை பத்தி தான் பேசுது. எதுல இருந்து விடுதலை அடையணும்னா பாவத்துல, மலத்துல, பந்தத்துல சிக்கி தவிக்கிறாங்கல்லவா, அதுல இருந்து விடுதலை கொடுக்கணும். அதுதான் உண்மையான விடுதலை, அதான் லிபரேஷன், சல்வேஷன். அதுதான் விடுதலைன்னு சொல்லிட்டு நீங்க எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேதத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் சிறக்க செவ்வீடு அடைய வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் தடையற்ற முழு தீரத்தை உடையதே மெய்க்கல்வின்னு சொல்லியிருக்காங்க. மெய்க்கல்வின்னா என்னன்னு தெரியுதா? நரரை மக்களாக்கணும், மக்களை தேவர்களாக்கணும். தேவர்கள் ஆயிட்டாங்கன்னா அவங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். புதுக்கோட்டைக்கு வாங்க, இங்க அனந்தாதி தேவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக விடுதலை என்பது, பாவ விமோச்சனம் என்பது இந்த பசுக்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டியது. அதற்குத்தான் வேதங்கள் எல்லாம் இறக்கப்பட்டன. அப்ப இந்த பசுக்களாகிய உயிர்கள் அந்த பாசமாகிய அந்த பந்தத்திலிருந்து மீண்டு பதியாகி இறைவனை சென்று அடையணும். அந்த பதி என்பது தொடக்கமும் முடிவும் அற்றது. அதுக்கு நீங்க சிவன் அப்படின்னு பேர்லாம் வைக்காதீங்க. சிவன் பேர் வைங்க, வச்சுக்கிட்டு அதை சார்ந்தவங்களுக்கு வேணா சொல்லிக்கிங்க, ஏற்றுக்கலாம். வேற ஒரு மதத்தை தழுவியவர்களோ அல்லது வேற ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களோ சிவன் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்வார்கள்னா கடினம். அதாவது உங்க கருத்தே தவறானது. அதுல நீங்க சிவன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறத பற்றியெல்லாம் யாரும் கூட குறையா நினைக்க மாட்டாங்க. மேலோட்டமான அறிவு உள்ளவர்களை தவிர ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள்லாம் கூட ஏற்றுக்கொள்வாங்க தான். ஆனால் உங்களுடைய அடிப்படைவாதம் தவறா இருக்கே. முதல் மாந்தன்றீங்க சிவனை, முதல் விஞ்ஞானின்றீங்க, சில இடத்துல வீடு பேர் அடைந்தவன்றீங்க. இறைவனுக்கு எதுக்குங்க வீடு பேர்? அவரே இறைவன், அவருக்கு எங்க வீடு பேரு? ஒரு இதுல சொல்லும்போது சொல்றீங்க அவரே பேச தெரியாமல் இருந்த மக்களுக்கு சொற்களை உருவாக்கி கொடுத்து பேச்சை கற்றுக் கொடுத்தார், அதனால் பேச்சியப்பன் என்று பெயர் பெற்றார்லாம் சொல்றீங்க. அப்ப அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பேசாம ஊமையா இருந்தாங்களான்னு ஒரு கேள்வி வரும். அதை வேற மாதிரி சொல்லியிருந்தா கூட அது சரின்னு கூட ஏத்துக்கலாம். ஏன்னா பேசாமல் இருந்த இடத்துல பேச்சை கற்றுக் கொடுக்கறதுங்கிறது ஒரு செயல், இப்படித்தான் பேசணும்னு வகுத்து வைக்கிறது ஒரு செயல் இல்லவா? அது கூட இப்ப வேதங்களாக உருவாக்கி கொடுத்தார். அந்த வேதங்களை உருவாக்கி அந்த வேதங்களை எப்படி ஓதுவதுன்னு சொல்லி கொடுத்து அந்த வேதங்கள் ஓதுவதன் மூலம் இறைநிலையை அடைய கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு பேச்சியப்பனுங்கிற அந்த
பேருக்கு சொந்தக்காரன்னா சரின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்கள் வாதம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு சொல்கிறாங்களே, இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்களை ஏன் பேசணும்? பேசக்கூடாது அல்லவா? மனிதர்கள் பேசலாம், மாறி மாறி பேசுவாங்க. இறைவன் அப்படி பேசுவாரா என்ன? பேச மாட்டாங்க. அப்போ நம்ம மெய்ஞானம் பெற்றுவிட்டோம் என்றால், அல்லது அறிவை பெற்றுவிட்டோம் என்றால், ஞானத்தை பெற்றுவிட்டோம் என்றால், அது எதற்கு பயன்படணுங்கிறதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கணும். அந்த எல்லையெல்லாம் விட்டுட்டு நாம் வந்து ரெண்டையும் அந்த பக்கம் இந்த பக்கம், அதாவது 2 குதிரையில் சவாரி செஞ்சால் கப்பு கிழிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. மெய்ஞானம் போனால் அதுலேயே போகணும். இந்த உலக வாழ்க்கையில் தான் நம்ம இருக்கணும், இந்த உலக வாழ்க்கையிலே இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையிலையும் இருந்துக்கிட்டு மெய்ஞானத்துலையும் இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, நடைமுறை இருக்குது. அது மட்டும் தான் செய்யணும். அதை விட்டுட்டு வேற ஒரு போக்கில் தானும் போகக்கூடாது, தன்னை சார்ந்தவர்களையும் போக வச்சு கெடுக்கக்கூடாது. அப்போ இறைவனை நாம் தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கு, தமிழ்லையே இருக்கு. தமிழ் இலக்கியங்கள் எடுத்து பார்த்தாவே தெரியும் நமக்கு. இந்த உலகத்துல மனிதர்களாக நாம் பாவிக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்லவா, அவர்கள 5 புலன்களை பெற்றவர்கள் இருக்காங்க. 5 புலன்களில் ஒன்றை குறைவாக பெற்றவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அங்கே என்ன சொல்றாங்க, பஞ்சேந்திரியங்கள்ல ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள், கர்மேந்திரியங்கள், தொழிற்கருவிகள் கருவிகள், இவங்கள் எல்லாத்தையும் பெற்றவர்கள் தான் முறையாக தன்னுடைய செயல்பாடுகளை, இந்த வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு இறைநிலையை அடைய முடியும்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க வேதங்கள் எல்லாம். அப்ப உயிரை ஒருவன் அடைய வேண்டும், உயிரை தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஜீவனை அறிந்து கொள்ளுதல். அந்த உயிரை அறிதல், ஜீவனை அறிதல், அதன் மூலமா தான் இறைவனை அறிய முடியும், அடைய முடியும். சும்மா அந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் வந்து வேற ஏதோ ஒரு வகையில் உயர்நிலை அடைகிறோம் அப்படிங்கிற சிந்தனையிலே இருக்கிறது வந்து மெய்ஞானத்துக்கு ஆகாது. மெய்ஞானங்கிறது 100% வேறானது. ஞானம் என்பதே வேறானது. அறிவை கொண்டாந்து ஞானம்ங்கிற வார்த்தையோட கூட இங்கே சேர்க்க வேண்டியதில்லை. சில இடங்களில் அது ஒத்துப்போகும், அவ்வளோதான். ஞான நிலை என்பது வேறு, அறிவு நிலை என்பது இல்லை. ஞானிகள், மெய்ஞானிகள் அதுலேயும் அப்படின்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பவோ, உண்மையான மெய்ஞான பாதையிலிருந்து அவர்களை மடைமாற்றம் செய்து வேறொரு பாதைக்குள்ளே இழுத்துட்டு போகக்கூடாது. ஆக இறைவன் இப்படிப்பட்ட பதங்கள் எல்லாம் எதை விளக்குகின்றன? இறைவன் யார், அவன் எங்கே இருக்கின்றான், அவனை அடைவது எப்படி, இவை போன்ற எல்லா கேள்விகளுக்கும் வேதங்களில் தான் விடை இருக்கு. அதனால தான் வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தில் ஓதத் தகுமரம் எல்லாம் உள. தர்க்கவாதத்தை விட்டு, அதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர்கள் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே அப்படின்னு எழுதி வச்சாங்க. இப்போ வீடு பெறுவதற்கு ஒரே வழி வேதத்தை ஓதுறது தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு தனித்தலைமை உதயமதாகி மதிகதிர் மின்பணிதாரகை அவனி ஆகாயம் சொர்க்க மத்திய பாதாளங்கள் என்னும் 3 உலகங்களையும் பூமி 14 மலை கடல் வனம் 6 அருவிகள் முதலாகிய 1008 அண்ட சராசரங்களும் எழுவான் படுவான் முதலாகிய 11,000 ஆழங்களையும் விரித்து அங்கு அனைத்திடங்களிலும் எங்கு எதற்கு எது பொருத்தமுற்று இலங்குவதோ அதற்கு அதுவாகவே ஆங்காங்கு வேண்டுவனமாகிய தேவர்கள் வில்தான்கள் பூதபூதிய காரண காரியங்களும் புழுக்கம் வித்து அண்டம் சினை என்னப்பட்ட 4 வகை யோனியும் அமரர் மனு விலங்கு புல் ஊர்வன ஜலமால் ஜந்து தருக்கிணம் என்னப்பெற்ற 7 வகை தோற்றமும் அதனதன் ஒவ்வொன்றிலும் பல்வேறு பிரிவுகளாக விளங்கும் எண்ணத்தடங்காத ஜீவராசிகளையும் படைத்து ஆங்காங்கு அதனதன் வேறு வேறு காரசார உணவுக்கோடி சங்கங்களையும் படைத்து சமிக்ஞை முதலாவதாகிய பாசையில் நின்றும் சகல பாசைகளையும் படைத்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது.
இப்ப இவ்வளவையும் படைத்தவன் இறைவன். சிவன் இவ்வளதையும் படைச்சாரா? அல்லது இவ்வளதையும் படைச்சவனுக்கு பேர் சிவன் நீங்க சொல்றீங்களா? இது நீங்க எப்படி சொன்னாலுமே தப்பு தானே. நீங்க உலகம் முழுக்க போய் ஆராய்ச்சி பண்ணி கட்டுடைக்கிற வேலையை விட்டுட்டு முதல்ல தமிழ்ல உள்ள நூல்களை கட்டுடைச்சு பாருங்க. தமிழ்ல முதல்ல கட்டுடைங்க. தமிழ்ல மெய்யெழுத்து இருக்கல்லவா, 18 மெய்யெழுத்துக்கள். வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. அப்போ உங்க கணக்குப்படி அப்படியே 666 வந்துருச்சா? அப்ப யார் அந்த 666ங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல மொழி அறிவு வேணும் நமக்கு. அந்த மொழியில் இருக்கக்கூடிய வேத அறிவு வேணும். அதுதான் செவிச்சுவை வேணும். அந்த செவிச்சுவை அறியலைனாக்க மனிதன் இல்லை, மாடுன்றாங்க. இப்ப செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்னங்கிறாங்களே. அப்ப செவியில சுவை உணராதவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தால் என்ன செத்தால் என்னன்னு கேட்கிறாங்க. இவ்வளவு கடூரமான கேள்வி தானே இது. அப்ப செவிச்சுவையை அறியணும், செவிச்சுவையை அடையணும். அதுக்கு முதல்ல வழி பாருங்க, அதுக்கு ஆராய்ச்சி பண்ணுங்க, அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உங்க சொல்ல ஆராய்ச்சி, உங்க 5ஆம் தமிழர் சங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் வச்சு அதை பாருங்க. முதல்ல ஆதியோக கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்கிறதுல நாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத வந்து பாருங்க. இங்க எவ்வளோ பட்டியல் போடுறதுக்கெல்லாம் நீங்க போடுற மாதிரி 600 1000 வீடியோ போட்டுட்டேன், ஆராய்ச்சி பண்ணிட்டேன். அதெல்லாம் எங்களுடைய அடைவுக்கு 1% கூட கிடையாது, தெரியுமா? எப்படி? 5ஆம் தமிழர் சங்கம், தமிழ் சிந்தனையாளர் பேரவை, முனைவர் வி பாண்டியன் அவர்கள் செய்த ஆராய்ச்சிகள், உங்களுடைய அடைவுகள், இது எல்லாவற்றிற்கும் ஒட்டுமொத்தமான ஒரு தொகுப்பு வச்சிருப்பீங்க அல்லவா? இது எல்லாம் எங்களுடைய ஆதியோக கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் இருக்கல்லவா, கிட்டத்தட்ட 2000 கிபி 2000ஆவது வருடத்திலிருந்து இது இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எத்தனை வருஷம்? 2024. ஏதோ தனக்குத்தானே ஏற்றுக்கொண்ட பெயர் சிரோரத்ன சித்தர் மா ஜெயதவதாசர். என்ன பேருன்றீங்க? உங்களுக்கு யார் பேர் வச்சது பாண்டியன்? எதுக்காக பாண்டியன் பேர் வச்சாங்க உங்களுக்கு? எதுக்காக வச்சாங்க? உங்க அப்பா அம்மா தானே வச்சிருப்பாங்க. எதுக்காக வச்சாங்க தெரியுமா? இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. சிவனை முருகரை சித்தர் சித்தர் நீங்களே, சித்தர் யாரு? எங்க போய் பட்டம் வாங்கினார் அவரு? நீங்க முனைவர் பட்டம் வாங்கின மாதிரி ஏதாவது பல்கலைக்கழகத்துல போய் வாங்கி வந்தாரா? அகத்தியர் முனிவர்ன்றீங்க, 18 சித்தர்களுங்கிறீங்க, ஆழ்வார்கள்ங்கிறீங்க, நாயன்மார்கள்ங்கிறீங்க, என்னமோ சொல்றீங்க அல்லவா? இவர்களுக்கெல்லாம் பட்டம் கொடுத்தது யாரு? தனக்குத்தானே இட்டுக்கொண்ட பெயராம். ஒரு பேச்சு ரொம்ப நல்ல சிறப்பாக தான் இருக்கு, சிரிக்கிற மாதிரி. வேதத்துல இருந்து சொல்றேன், ஒன்று கேட்டுக்குங்க. குழந்தை பிறந்ததும் குவா குவா என்று சத்தம் போடுகிறதே, அந்த சத்தம் எங்கிருந்து பிறக்கிறது? அதன் ஆதி மூல இடத்தை அறிந்து அடைவதுதான் வீடடைதல்ங்கிறாங்க. புரியுதா? குழந்தை பிறந்ததும் குவா குவா என்று சத்தம் போடுகிறதே, அந்த சத்தம் எங்கிருந்து பிறக்கிறது, எங்கிருந்து உண்டாகிறது? அதை, அந்த பிறப்பிடம் இருக்கல்லவா, அதை அறிந்து அடைவதுதான் வீடடைதல்ங்கிறாங்க. திருக்குறளில் வீடு பேரு எங்கே? அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இருக்கு. வீடு பேரை யாரோ எடுத்துட்டாங்க, அழிச்சிட்டாங்க. குய்யோ முறையன்னு கிடந்து கத்துறீங்கல்ல, திருக்குறள்ல இருக்கிறதுல வீடு பேர் அடையிறதுக்கான வழி இருக்கா இல்லையான்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறருள் உயித்து விடும் இருக்குல்லவா? அடக்கம் என்னன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இங்க கிளம்பி வாங்க அறந்தாங்க, நான் சொல்லித்தரோம். இங்க எங்கள்கிட்ட வர்றவங்க எல்லாருக்கும் வீடு பேர் கிடைக்கும், ஜீவசமாதி அடைகிறாங்க.
உங்களுக்கு தான் அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சட்டின்றீங்க, குண்டான்றீங்க. முருகன் காலத்தில் சட்டியாக இருந்தது, விஷ்ணு காலத்தில் குண்டான் ஆயிடுச்சுன்றீங்க. வீடு பேருங்கிறது எல்லா காலத்துலேயும் அடையக்கூடியதாக இருக்கணும், யார் வேணாலும் அடையக்கூடியதாக இருக்கணும். அது கல்வி. அது சும்மா இப்படி என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு ஆராய்ச்சியாளர்ன்றீங்க, ஒரு உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் வழி நடத்த போகிறேன்றீங்க. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்னு சொல்கிறாங்க. தமிழ் வந்து அதை தான் வலியுறுத்துது. தமிழர்களை வந்து அறம் செய்ய கற்றுக் கொடுங்க, அறம் செய்ய சொல்லுங்கள். யார் மேலேயும் வன்மத்தை விதைச்சி யாரையும் வந்து கெடுக்கணும், அழிக்கணுங்கிற சிந்தனை முதல்ல அறவே ஒழிங்க. முதல்ல இறைவனை அடைவதற்கான முதல் வழியே அன்பு தான். ஆக இறைவன் எப்படி இருக்கிறான், எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் மொழியில தான் இருக்கு. நீங்கள் வந்து மொழியை விட்டுட்டு வேற போய் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் திடீர்னு 20,000 வருஷம் 30,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் தோன்றி அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரோ தெரியல, சிவன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லவா? இல்லை, உருவ வழிபாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சிவனுங்கிறது வர்றாரு. அவர் வந்து ஒரு இப்போ இயல்பான மனித வாழ்க்கைங்கிறது 100 வருடம் அல்லது 120 வருடம் சொல்கிறாங்க அல்லவா? நீங்கள் 150 வருடம், 300 வருடம், 500 வருடம், 1000 வருடம் கூட வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுள் காலம்னு சொல்லி அவர் ஒரு ஆயுள் காலத்துக்குள்ளே அவரே சொற்களை எல்லாம் உருவாக்கி அப்படியே எல்லா தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடிச்சி இரும்பை உருக்க கற்றுக் கொடுத்து கொட்டு கருவிகள் எல்லாம் அப்படியே உருவாக்கி கொடுத்து அப்படியே அரசியல்லாம் பண்ணி சாமதான பேத தண்டத்தை எல்லாம் உருவாக்கி கொடுத்து ஆட்சி பண்ணி வச்சுட்டு போயிட்டாருன்றீங்க. அவர் தான் அரசன்றீங்க. அறிவுக்கு பொருந்துதா? ஏற்கனவே இப்படியெல்லாம் நிறையா சொற்கள் இருந்துச்சு, அந்த சொற்கள் எல்லாம் இப்படி தான் பயன்படுத்தணும், இப்படி தான் அந்த சொற்களை வந்து இனிமையாக பேசணும், இதுதான் இறைவன், இதுதான் உலகம், இதுதான் உயிர்கள் அப்படிங்கிறத வகுத்து கொடுத்தாரு, வேதத்தை இறக்கி கொடுத்தாரு. அந்த வேதத்துக்கு இந்த பேர், அதில் இந்த மாதிரி மேற்கோள்கள் இருக்குது, வேத வாசகங்கள் இருக்குது, இதை படித்தா இதை ஓதுனா இறைவனை அடையலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. அதை கூட அறிவுக்கு பொருத்தமாக இருக்கும், ஏற்றுக்கலாம். அதை விட்டுட்டு என்னென்னமோ சொல்கிறீங்க. இதில் வேற என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வேற சின்றீங்க. இங்கே வந்து பாருங்க, என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல. ஏதோ ஒரு பக்கத்தை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? வாங்க, ஒரு நாளைக்கு வாங்க, நேரில் சந்திப்போம் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்கள் ஆராய்ச்சி, நீங்கள் மெய்ஞானிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிரூபணம் பண்ணுவதற்கான திராணி இருந்துச்சுன்னா ஒரு பொது மேடை போடுங்க, அல்லது உங்களுடைய இடத்துல ஒரு பொது நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் வர்றேன். சிவன் இறைவன் அங்கே நிரூபணை செய்யுங்க. வேதங்கள்லேருந்து சாட்சிகளை கொடுங்க. நான் தமிழ் இலக்கியங்கள்லேருந்து எல்லாத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த இலக்கியங்கள் வந்து இடைச்செருகள் இல்லாதது, எந்தெந்த இலக்கியங்கள் தூய்மையான இலக்கியங்கள்னு சொல்கிறீங்களோ அதுகளிலிருந்து நான் உங்களுக்கு உதாரணங்களை சொல்கிறேன், மேற்கோள் காட்டுறேன். இறைவனை அடைவதற்கான வழி என்னன்னு சொல்கிறேன். வச்சுக்கலாமா? அடுத்த வீடியோ நீங்கள் போடும்போது ஒரு பொது மேடை நிகழ்வுக்கு, ஒரு நேர்காணலுக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த தேதி குறிப்பிட்டே சொல்லுங்க, நான் வர்றேன். இவர் லட்சணம் இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமான துணியோட சில வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியிருந்தீங்க அல்லவா? எங்கள் லட்சணம் அதுதான், இப்படி தான் இருக்கும். ரத்த பித்த மூத்திரம் வச்சடைச்ச பாத்திரம். இந்த உடம்பு அவ்வளோதான். எங்களுக்கு தெரியும், இந்த உடம்பு பற்றி தெரியும், இந்த மனம் பற்றி தெரியும், எங்கள் உயிர் பற்றி தெரியும், எங்கள் ஆன்மா பற்றி தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். இறைவனுடைய லட்சணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாங்கள் இறைவனோட நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கோங்க. இறைவனுடைய லட்சணங்களை கொஞ்சம் சொல்ல கேட்டுக்குங்க. ஜீவாமிர்த ஊற்றலும் மோவா மூல நதியின் முதல்வராகியும், ஜீவ ஆதீன வானோடு நெடுந்தட வெற்பின் முடிக்கிரண மாளியராகியும், ஜீவாபிக்குல நகார காயக கலப கலச சலாசரராகியும், ஜீவ ககனாதிய ஒளியுலாவு இளஞ்சாலி மோன இலக்கணப்பதிமா மன்னாவாகியும், ஜீவ தயாநிதி தனியாவனை லாஞ்சனை பதிப்பாகராகியும், ஜீவ தீர்ப்பு நிறையுறவு யாவும் பாவ வீழ்ப்புவாள் செங்கர துவஜராகியும்,
ஜீவ மீட்பு நெறியும் ஜீவாவின மெய்ப்புடை கோலும் கொண்ட கோவலராகியும் ஜீவலகித பிரலாப ஜீவ நிர்மல ஜீவ நிர்குணாகரராகியும் ஜீவகாருண்ய ஜீவகார்மான ஜீவ விஸ்வாகர ஜீவபத்மினி ஜீவசத்தினி ஜீவாரூப அணையினை ஜீவ ரூபனையாக சிற்சொரூபனைக்குள் வடிவு ரூபநிலை நிரூபனை காட்டி தந்தருள வந்து நிற்கும் ஜீவ சிம்மாசனம் ஏறிய சிவராஜ சன்னதால் அங்கிருதராகியும் கலிபவக்கடை அழிபடுத்திட தலையுகம் நடவு நிலையராகவும் ஆதி அந்தமுமான நீதி மேந்தவச்சோதி கண்மலை தாயாகிய எங்களின் நாயகம் அவர்கள் இங்குறும் பண்டிதர்க்கெல்லாம் அதிபண்டிதராயும் கற்றோருக்கெல்லாம் அதிகற்றோராயும் கல்லாதவர்களுக்கெல்லாம் கல்லாதவர் போன்றும் வீணர்களுக்கு என்றும் காணாதவர்களாய் விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம்புகும் தெய்வமாய் வம்பர்க்கு வாளாயும் நண்பர்க்கு நாயகமாயும் தொண்டர்க்கு தொண்டராயும் ஏழையர்கட்கு ஏழையை போன்றும் ஜெயித்து மதிப்படையலாம் என்று வருபவர்களுக்கு என்றும் ஜெயித்தற்கரிய நெஞ்சாணி ஒத்த ஓர் எதிரியை போன்றும் அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் எப்படி ஜெயித்து மதிப்படையலாம் என்று வருபவர்களுக்கு என்றும் ஜெயித்தற்கரிய நெஞ்சாணியொத்த ஓர் எதிரியை போன்றும் அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கிக் கொண்டிருக்கும் பழமை திருவசன தெரிசனையில் இருந்து வரும் தெய்வ தீபமாகிய எங்கள் நாயகம் அவர்கள். இவங்க தான் எங்களுடைய இறைவன். புரியுதா உங்களுக்கு? வந்து பாருங்க, என்னது ஜெயிச்சுட்டு போறீங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நாங்கள் சினிமாவில் இருந்து எடுக்கலைங்க. செல்லுலாய்டு ஃபிலிம்னு என்னமோ சொல்றீங்கல்ல, உலக வரலாறு மீட்கிறதுக்கு ஆதி முதல் இன்று வரைக்கும் அந்த வேதங்கள்ல இருந்து இறைவன் என்னத்தை எடுத்து கொடுத்துருக்காங்களான்ற வேதத்திலிருந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏற்பாடு பண்ணுங்க, இறைவனை எப்படி பார்க்கறது அப்படின்னு உலகம் தெரிஞ்சுக்கட்டும். சரியா? சந்திப்போம்.